சொன்னது வந்து டேன் பிரசியை வந்து அவன் வந்து காட்டிக்கொண்ட விதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வாழ்ந்தா இப்படி தான் நல்ல கார் சூப்பர் கார் யோட் நல்லா அப்படியே வாழணும் நிறைய கேர்ள்ஸ் அவர் வந்து ஃபேமஸ் ஆனதே வந்து தனக்கு தெரியும் எப்படி எந்த கேர்ள்ஸையும் நான் எப்படியும் படக்கலாம் என்னவோ நான் செய்யலாம் அந்த மாதிரி கொண்டு இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது எது எது சோஷியல் மீடியாவில் நல்லா ஃபேமஸ் ஆகுது நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் வந்து சூப்பராக ஃபேமஸ் ஆகும். இந்த நியூஸ் மீடியா எடுத்தாலும் சோஷியல் மீடியா எடுத்தால் வந்து நெகட்டிவாக என்ன இருக்கோ அது வந்து சூப்பராக பப்ளிஷ் ஆகும்னு சொல்லி தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வந்து இப்போ இதாக ஃபேமஸே ஆகிருக்கு. அதை வச்சு தான் இப்போ நீ ஸ்டார்டிங் வந்து யார் நம்மளோட டேனை பற்றி கேட்கிறேன்னு சொன்னா டேனும் வந்து அவர் ஹிஸ்ட்ரி பார்த்துன்னு சொன்னோம். அவரும் வந்து ஒரு நார்மலாக இருந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாள். அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்தால் தான். அவர் அப்பா வந்து ஸ்டாக் அது இதுன்னு சொல்லி பாக்கெட்லேருந்து இறங்கி அதில் ஃப்ராட் பண்ண காசை எல்லாம் என்ன சொல்கிறது ஒழிச்சு அவர் பேங்க்ராப்ட் போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த டேனோட அப்பா. ஸோ இப்போ இதுக்கு மேலே அவர் அதில் இருந்து எப்படி அந்த காசை மகன் எப்படி யூஸ் பண்ணான்றதான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ஹிஸ்ட்ரி. ஸோ I guess you can talk about a little bit about it as well. And எனக்கு தெரிஞ்சு டேன் வந்து அவங்களோட அப்பா வந்து ஒரு ஃப்ராட் பண்ணி ஃபைனான்ஸ் இதில் ட்ரேடிங்கில் ஃப்ராட் பண்ணி அவர் அரெஸ்ட் ஆகிட்டு அந்த டம்ப் பண்ணின காசு எல்லாமே ட்ரஸ்ட் ஃபண்டுகளில் போட்டது. அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போனோடனே இவருக்கு 2 பிள்ளைகள் வந்து அதில் ஒரு ஆள் டேன் அவங்க அதில் இந்த காசு எடுத்து டேன் வந்து சரி நான் இந்த காசு வந்தது எல்லாமே நான் கேம்பிளிங் பண்ணி தான் வந்தது, நான் நம்பர் 1 கேம்பிளர் அப்படி. ஆனால் எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்லை இவர் கேம்பிளிங் ஆக்சுவலி அதுலேயும் வந்து அவர் சொல்கிறார் வந்து இப்போ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்கிறது ஆர்மியில் இப்போ இது வந்து இவரை ஒரு ஸ்டோரியாகவே கொண்டு வர்றார், வடிவாக கொண்டு வர்றார். அந்த ஸ்டோரியை எப்படி சொன்னால் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி எங்கள் அப்பா இப்படி செஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு நான் வந்து ஸ்கூலில் இருந்தேன். ஸ்கூல் நிறைய எனக்கு படிப்பு சரியில்லை. ஸ்கூலில் கூட என்னை வந்து எங்கள் அப்பா வந்து ஜேவிக்கு போனதால ஒர்க் பண்ண எல்லாரும் ஸ்கூல்ல நான் வந்து அதுக்கு பிறகு நான் வந்து ஆர்மிக்கு ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் ஆர்மிக்கு ஜாயின் பண்ணிட்டு ஆர்மியில் வந்து இவர் வந்து ஓவர் எக்ஸசிவ் ட்ரைனிங்லாம் 2 காலும் உடஞ்சி போனேன். தென் இஸ் எயிட் லைக் ஓகே அங்கேயே இது செஞ்சு ஆக்களோட எல்லாம் கழிச்சு நல்ல இஸ் வெரி குட் டோக் நல்ல மைண்டு எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கும் ஐ கேன் பிகம் பெட்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே ஆமியிட மண்டையை கழுவி அதுக்குள்ளே இருந்தவர். பட் இல்லை இவர் செஞ்சது என்னென்ன சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஆர்மியில் சேர்ந்து நம்ம ஒரு சோல்ஜராக ஃபைட் பண்ணுறேன் அதை வச்சு தாங்க ப்ரொமோட் ஆகல. இப்போ நான் வந்து நல்லது செய்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் ப்ரொமோட் ஆகல. நம்ம ப்ரொமோட் ஆன விஷயத்தை இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் ஆர்மிக்கு நீங்க சேருங்க ஆர்மியில வாங்க இந்த நாட்டை காப்பாற்றுவோம் போடல. இவர் இது எப்ப கொண்டு வரான்னு சொன்னா தனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்த ஒரு ஃபாலோவர்ஸ் நிறைய வந்துட்டு இல்ல அவர் வந்து அவர் பேக் ஸ்டோரி ஒன்று கொண்டு வர்றாரு. நான் இப்படி இருந்து வந்தால் தான் சொல்லிட்டு அவர் பேக் ஸ்டோரி கொண்டு வர்றாரு. அப்ப இந்த பேக் ஸ்டோரி ஆக்களுக்கு பிடிக்க தகுது. ஏன்னா ஆக்களுக்கு பிடிக்க தகுது தான் ஆக்கள் வந்து ஃபாலோ பண்ண தகுது. அப்போ அதில் தான் வந்து அவர் வந்து இன்னும் வந்து நான் ஒரு போக்கர் காய் அவருக்கு ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுவார் நான் எல்லாத்தையும் லஸ் பண்ணிட்டேன். தென் ஐ ஹேட் 2 guns. எனக்கு 2 கன் இருந்தது. அந்த 2 கன்னையும் வித்தத்தோட எனக்கு $150 கிட்ட கிடைச்சிது. அந்த $150 வச்சு $850 சம்திங் இல்லாட்டி $150 சம்திங் வந்து கேம்பிளிங்ல வின் பண்ணார். அப்போ இதை வந்து இப்போ நார்மல் கேம்பிளிங் ஆன்லைன் கேம்பிளிங் இருக்குது, நார்மல் கேம்பிளிங் இருக்குது. அந்த நார்மல் கேம்பிளிங்கோட இவர் ஆன்லைனில் கேம்பிள் பண்ணுறவங்க இவர் நத்திங் கம்பேர்ட் டு ஆன்லைன் கேம்பிளிங்கில் வர்றாங்க. இவர் நத்திங் எல்லாரும் வந்து த்ராஷ் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒன்றுமே இல்லை. இவருக்கு பேக்கப்பாக வேற எங்கேயோ மணி இருந்தது. அந்த மணியை இதெல்லாம் கேட்கல இதெல்லாம் நம்புற மாதிரியான அவர் வந்து ஒரு ஃபிளாஷ் லைஃப் ஸ்டைல் இருக்கும். உங்களோட ஹையர் பண்ணிட்டு ஒரு 10-15 கேர்ள்ஸ் சுற்றி வர இருப்பாங்க. கன்ஸ் இருக்கும், யாட்ஸ் இருக்கும். அப்படியே வைல்ட் பார்ட்டிஸ் எல்லாம் த்ரோ பண்ணி அது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோவர்ஸ் வந்தோட இவருக்கு ஒரு நினைப்பு வந்துட்டு ஓகே
லைக் 2008 அந்த 17 மாதிரி இவர் என்ன செஞ்சு இதை நான் ஒரு கம்பெனியாக மாற்றி அதுக்கு முதல் இது கொஞ்சம் கேஷ் பர்னாக தான் இருந்தது பட் எனிதிங் ஸ்பான்சர்ஸ் அப்படி இப்படி வருது பட் இவர் என்ன செஞ்சா 2018 ஓகே நான் இது 2017 சம்திங் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு இக்லைட் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கனடியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போட்டு அதில் ஃபைனான்ஷியலாக இவங்க பார்த்தோன்னா இல்லை டிஸ்டன்ட் மாதிரி தானே இவர் எவ்வளோ கேஷ் பர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறாரு பார்த்தா இது ஃபுல்லாகவே இல்ல அதுல எங்க அவருக்கு பிழைச்சர் எல்லாம் சரியா தான் வந்து விடுறது அவர் செஞ்சது எல்லாம் சரியா வந்து விடுறது அந்த டைம்ல மோஸ்ட் ஃபாலோவிங் மேன் வந்தது இந்த வழக்கு தான் எங்க பிழைச்சா அவர் ஒரு சிஇஓ ஒன்று ஹையர் பண்ணினோடனே அவனுக்கு சிஇஓன்னு சொன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தேவை எங்கேயோ பிழைச்சிட்டு அவர் வெளியே வரத்தான் இந்த பிரச்சனை அவரை வந்து ஃபயர் பண்ணிட்டாரு. அவரை ஃபயர் பண்ணோடனே அவன் வந்து ஃபுல் டீட்டெயில் எங்க ஒன்றுமே இல்லை வெறும் ஷோ மட்டும்தான் இது எல்லாமே மேன்ஷனே 2 லட்சத்துக்கு ஹையர் பண்ணி மாச வாடகை 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் வாடகைக்கு எடுத்திருக்கு. அப்ப யார்ஸோட மெயின்டெனன்ஸ் அது இதை எல்லாமே பார்த்து எல்லாமே மைனஸ் கிட்டத்தட்ட $45 million வந்து மைனஸ். ஸோ ஒரு பெரிய லார்ஜர் தன் லைஃபை காட்டிட்டு 2023க்கு பிறகு அவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்றுமே இல்லை. பட் இப்போ அதுலேயும் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இப்போ இவருக்கு இப்போ இதில் இந்த 45 million பேர்ன் பண்ணுறதுக்கு இந்த காசு எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்லி தேகம் இஸ் ஃபாதர், அவர் ஃபாதர் ஹெரிட்டேஜ் வந்து அதை வச்சு தான் இந்த போக்கர் இந்த ஃபேமை வச்சு அந்த காசை உள்ள கொண்டு தான் இவர் பேர்ன் பண்ணி கொண்டு 30 million ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோடா உனக்கு வர்ற காசு லெவல் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல 30 million ஃபாலோவர்ஸ் சம்திங் லைக் தட் அதுக்கு க்ளோஸா வச்சுக்கிட்டு கூட உனக்கு வர்ற காசு வந்து உனக்கு உண்டா ப்ரோ when you lose your trust but a bad guy தான் bad guy-ஆவே இருக்கும், fraud guy-ஆ இருக்கும். when you become a fraud it's a badass guy வேற. badass என்ன I spend I having with girls இதெல்லாம் fine, இது badass. but when you become a fraud then internet mob அப்படியே கமெண்ட் நீ என்ன செஞ்சானா அது fraud பண்ணி தானே எடுத்து நீ இது fraud தானே நம்பர் அந்த trust போயிட்டு let's talk about other. இல்லை எனக்கு கடைசியாக ஒரு விஷயம் தெரியணும். இப்போ டேண்டா எனக்கு டேண்டா பற்றி நிறைய தெரியாது, பட் அவர்களுக்கு தெரிஞ்சலோட ஒரு காய்ச்சினா இப்போ டேண்டா லெவல் என்ன இப்போ என்ன செய்யுது? இப்போ அவர் லோ ப்ரொஃபைலில் இருக்குது, எக்ஸில் ஆக்டிவாக இருக்கு, எக்ஸில் ஆக்டிவாக இருந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவ், எக்ஸில் ட்விட்டரில் இதில் ஆக்டிவாக இருந்து இப்போ கண்ட்ரவர்ஷியலான சும்மா ட்விட்டரில் போடுறது ஓகே யார் எகேன்ஸ்டான எங்கே ரீச் ஆகுமோ அவங்களுக்கு எகேன்ஸ்டான ட்விட்டரில் போட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன். ரைட் விங் பக்கம் இருக்காரு. ரைட் விங் இஸ் ரைட் விங். ஓகே ஸோ ரைட் விங்கோட சேர்த்தோட வந்து ட்விட்டர் பக்கம் போயிட்டாரு. ஸோ இஸ் நாட் ஃபேமஸ் எனிமோ, இல்லாட்டி லாஸ்ட் எவ்ரிதிங்கா, இல்லாட்டி அவர் நிலைமை என்ன இப்போ என்ன லாஸ்ட் மீன்ஸ் அந்த இருந்த பீக்ல இருந்து இஸ் டவுன். he can survive. பிச்சைக்கு இல்ல இருக்கிற இப்போ 45 மில்லியன் லாஸ்டர்னா he is just having 1 or 2 million வச்சு ஓடி கொண்டு he cannot throw any பெரிய வைட் பொசிஷன் இல்ல. ஓகே so next one we talk about salt beef. உப்பு போட்டிருக்கேன், நான் ஒரு உப்பு போட்டு ஃபேமஸ். இதெல்லாம் உண்மையில எங்க எல்லாரும் மனுஷாமயத்துக்கு இதெல்லாம் நல்லதாடா. ஒரு உப்பு உண்டை போட்டதுக்காக ஒரு மீமா வந்ததுக்காக அவனை வந்து இவ்வளவு பெருசாக்கி காரணம். ஸோ நீ சொல்றது வந்து